இப்பொழுதும் கூட ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு முன்னால் கர்த்தர் கொடுத்த வார்த்தைகளை நீங்கள் இன்னும் அதிகமாய் கேட்கணுன்னா நீங்கள் யூடியூப் சேனலில் ஜாய்ஸ் ஜே ஜான்கிற அந்த யூடியூப் சேனலில் இன்னும் அதிகமாய் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணலாம். கத்தநல்லவர் ஆமென் அல்லேலூயா. ஜாய்ஸ் ஜே ஜான்கிற யூடியூப் சேனல் கத்தநல்லவர். வாட்ஸ்அப்பில் இந்த மெசேஜை நீங்கள் கேட்கணுன்னா எஸ்எம்எஸில் உங்கள் நம்பரை அந்த ஸ்க்ரீனில் பார்க்குற நம்பரில் அனுப்பலாம். கத்தநல்லவர் ஆமென் அல்லேலூயா. நீங்கள் கேட்டு ஆண்டவருடைய வார்த்தைகள், கர்த்தருடைய சுத்த வார்த்தைகளை கேட்டு பயன்பெறலாம். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தி வேதத்தை வாசித்து வேதத்தில் உள்ள ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு அந்த வார்த்தைகளின் மேல் பிரியமாயிருந்து அதன்படி நடக்கிற கர்த்தருடைய அன்பு பிள்ளைகளே, இஸ்ரவேலின் பெருமந்தை கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பரத்திலிருந்து கர்த்தருடைய ஆசீர்வதிக்கும் கரம் உங்கள் மேல் நீட்டப்படட்டும். கர்த்தருடைய குணமாக்கும் வல்லமை உங்கள் சரீரங்களில் பாய்ந்தோடி செல்லட்டும். பரிபூர்ண சுகம் உண்டாகட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையை தொடர்ந்து கர்த்தருடைய அன்பு பிள்ளைகளுக்கென்று, இஸ்ரவேலின் பெருமந்தைகளுக்கென்று ஒவ்வொரு வாரமும் உங்களுக்கு தேவையான மன்னாவை கொடுத்து கொண்டிருக்கிறவருடைய சுத்த கிருபைக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறேன். இன்றும் கூட நாம் செய்தி வேளைக்கு கடந்து செல்வதற்கு முன்பாக 2024 வருடம் செப்டம்பர் மாதம் வரைக்கும் நமக்கு ஜீவனை தந்து பலனை தந்து நம்முடைய தேவைகளை சந்தித்து நம்மை கரம் பிடித்து வழிநடத்தி கொண்டிருக்கிற கர்த்தருக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் நன்றி செலுத்தலாமா? நல்லவர். நன்றி இயேசப்பா. எனக்கு அன்பான தெய்வ ஜனமே, எப்பொழுதும் போல செய்தி வேளைக்கு முன்பாக ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி ஒரு சின்ன ஜெபத்தை ஏறெடுத்து செய்தி வேளைக்கு நாம் கடந்து செல்லலாமா? எனக்கு அன்பான தெய்வ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, நீங்கள் இருக்கிற இடங்களிலேயே கண்களை மூடி கர்த்தருடைய அன்பு மகளோட சேர்ந்து ஒரு பாடலை பாடுவீர்களா? நல்லவர். ஃபாதர் பெர்க்மான்ஸ் அவர்கள் பாடின அருமையான பாடல். மலை மேலேறி வந்தேன் தகப்பனே, மறுரூபமாகணுமே தகப்பனே, உலகை மறக்கணுமே தகப்பனே, உம் குரல் கேட்கணும் நாள் முழுதும். மலை மேலேறி வந்தேன் தகப்பனே, மறுரூபமாகணுமே தகப்பனே, உலகை மறக்கணுமே தகப்பனே, உம் குரல் கேட்கணும் நாள் முழுதும். காலையும் மாலையும் மதிய வேளையும் கைகள் உமை நோக்கி உயரணுமே, அழியும் உலகத்திற்காய் கதறணுமே, அறுத்து களஞ்சியத்தில் சேர்க்கணுமே. உமது வார்த்தைகள் உணவாய் மாறணும், ஒவ்வொரு நாளும் தியானிக்கணும், வேதத்தின் வெளிச்சத்திலே நடக்கணும், வெற்றி கீதங்கள் நாம் பாடணும். நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? கர்த்தர் நல்லவர். நாம் உண்ணும் உணவை காட்டிலும் ஏலான சத்துள்ள ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை என்ற மன்னாவை ஒவ்வொரு நாளும் நாம் புசிக்கும் பொழுது நம்முடைய சரீரத்திலே ஒரு புது சுகம் உண்டாகும். கர்த்தர் நல்லவர். ஒரு புது பலன் உண்டாகும். ஆமென். உமது வார்த்தைகள் உணவாய் மாறணும், ஒவ்வொரு நாளும் தியானிக்கணும், வேதத்தின் வெளிச்சத்திலே நடக்கணும், வெற்றி கீதங்கள் நான் பாடணும், ஞானத்தை போதித்து அறிவை உணர்த்தி தீர்க்க தரிசனம்
தரிசனம் சொல்லணும். ஆவிகள் பகுத்தறியும் வரம் வேண்டும். வியாதிகள் நீக்கும் ஆற்றல் வேண்டும். ஞானத்தை போதித்து அறிவை உணர்த்தி தீர்க்க தரிசனம் சொல்லணும். ஆவிகள் பகுத்தறியும் வரம் வேண்டும். வியாதிகள் நீக்கும் ஆற்றல் வேண்டும். ஆவியில் நிரம்பணும். அயல்மொழி பேசணும். அதிசயம் காணணுமே தகப்பனே. ஊழியம் செய்யணுமே தகப்பனே. ஓடி ஓடி உழைக்கணுமே. மலை மேலேறி வந்தேன் தகப்பனே. மறுரூபம் ஆகணுமே தகப்பனே. உலகை மறக்கணுமே தகப்பனே. உம் குரல் கேட்கணும் நாள் முழுதும். காலையும் மாலையும் மதிய வேளையும் கைகள் உமை நோக்கி உயரணுமே. அழியும் உலகத்திற்காய் கதறணுமே. அறுத்து களஞ்சியத்தில் சேர்க்கணுமே. உமது வார்த்தைகள் உணவாய் மாறணும். ஒவ்வொரு நாளும் தியானிக்கணும். வேதத்தின் வெளிச்சத்திலே நடக்கணும். வெற்றி கீதங்கள் நான் பாடணும். ஞானத்தை போதித்து அறிவை உணர்த்தி தீர்க்க தரிசனம் சொல்லணும். ஆவிகள் பகுத்தறியும் வரம் வேண்டும். வியாதிகள் நீக்கும் ஆற்றல் வேண்டும். ஆவியில் நிரம்பணும். அயல்மொழி பேசணும். அதிசயம் காணணுமே தகப்பனே. ஊழியம் செய்யணுமே தகப்பனே. ஓடி ஓடி உழைக்கணுமே. மலை மேலேறி வந்தேன் தகப்பனே. மறுரூபமாகணுமே தகப்பனே. சேனைகளின் கர்த்தாவே, எங்கள் அன்பு நல்ல தகப்பன், எப்பொழுதும் கூட உடைய அன்பு பிள்ளைகளுக்கென்று கர்த்தர் கொடுக்கிற வார்த்தைகளையும் உடைய அன்பு பிள்ளைகளோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிற உடைய அன்பு மகளை மறைத்து நீங்க வெளிப்படுங்க ராஜா. உடைய அன்பு மகளை சுற்றி உடைய பிரசன்னம், உடைய கிருபை, உடைய வல்லமை அளவில்லாமல் ஊற்றப்படட்டும். எங்கள் அன்பு நல்ல தகப்பன், பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, உங்கள் பிதாவின் ஆவியானவர் சொன்ன தேவாதி தேவனாகிய கர்த்தாவை என்னை மறைத்து நீங்க வெளிப்படுங்க தகப்பன். அப்பா, உமக்கு கொடானுடைய சோத்திரம். பயப்படாமல் பேசும், மௌனமாயிராது. இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டேன்னு சொன்ன தேவாதி தேவனாகிய கர்த்தாவே, உடைய வார்த்தைகளை கொடுத்து வசனம் என்ற சத்துணவை கொடுத்து ஒரு மகளை போதித்து நடத்துங்க தகப்பன். வாயோடு வாயாயிருந்து நீங்க பேசுங்கப்பா. பாடும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது, செய்தி கொடுக்கும் பொழுது கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட கர்த்தர் அப்பிரயோஜனமான அடிமையை மத கரங்களில் வல்லமையா எடுத்து பயன்படுத்துங்க எங்கள் அன்பு நல்ல தகப்பனை. இயேசுவின் நாமத்தாலே ஜெபத்தை எடுக்கிறேன் எங்கள் அன்பு நல்ல தகப்பனை. நன்றி இயேசப்பா. எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தை, கர்த்தருடைய அன்பு பிள்ளைகளுக்கென்று, இஸ்ரவேலின் பெருமந்தைகளுக்கென்று கர்த்தர் கொடுத்த வேத வசனம் சங்கீதம் 1 சங்கீதம் 2 வசனம். சங்கீதம் 1:2. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். யார் பாக்கியவான்? கர்த்தருடைய வேதத்தை பிரியமாய் வாசித்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தின் வார்த்தைகளை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். எவ்வளவு அருமையான வேத வசனம்!
வேதத்தை குறித்து சங்கீதம் முதல் சங்கீதத்திலேயே 2வது வசனத்திலேயே அழகாய் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய வேதத்தை நேசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று, கர்த்தருடைய வேதத்தை வாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று ஒரு நேரம் அல்ல, மாதத்திற்கு ஒரு முறை அல்ல, வருஷத்திற்கு ஒரு முறை அல்ல, இரவும் பகலும் அவருடைய வேதத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று. இன்று அநேகம் பேர், அநேக கிறிஸ்தவர்கள் பெயரளவு கிறிஸ்தவர்களாய் இருப்பதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். சர்ச்சுக்கு வரும்போது மாத்திரம் வேதத்தை கரங்களில் ஏந்தி கொண்டு வருவார்கள். வீட்டிற்கு போன உடனே அந்த வேதத்தை ஒரு ஓரத்தில் போட்டு விடுவார்கள். அதற்கு பிறகு அந்த வேதத்தை திறப்பதே இல்லை. சர்ச்சுக்கு வரும்பொழுது பாஸ்டர் அல்லது தலைமை போதகர்கள் வேதத்தை திறக்க செல்லும் பொழுது திறந்து வாசித்துவிட்டு அந்த நேரத்திற்கு மாத்திரம் வேதத்தின் வார்த்தைகளை கேட்டு அந்த வார்த்தைகளை அப்படியே காற்றிலே பறக்கடைக்க விட்டு விடுவார்கள். அப்படிப்பட்டவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாயிருப்பதில்லை. அதற்கு பதிலாக கர்த்தருடைய அன்பு பிள்ளைகள், ஏன் நீங்கள்தான் கர்த்தருடைய வேதத்தை இரவும் பகலும் தியானிக்கிற நீங்கள்தான் பாக்கியவான்கள். கர்த்தர் அப்படித்தான் சொல்கிறார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இரவும் பகலும் வேதத்தை தியானிப்பது ஊழியக்காரர்களுக்கு தேவையான ஒன்று. அவர்களுக்கு உதவி செய்ய அதிகம் பேர் இருப்பார்கள். அதனால் அவர்கள் வேதத்தை அதிக நேரம் தியானிக்கலாம். நான் இரவும் பகலும் வேதத்தை தியானித்தால் வீட்டு வேலைகளை, மற்ற வேலைகளை யார் பார்ப்பார்கள் என்று நீங்கள் நினைக்கலாம். நீங்கள் நினைப்பது தப்பே இல்லை. எனக்கு தெரிந்த ஒரு ஊழியக்காரருடைய மனைவி ரொம்ப பக்தி வைராக்கியம் உள்ளவர்கள். ஒரு முறை அவர்களை சந்திக்க சென்றிருந்தேன். அவர்கள் உள்ளே ஒரு ரூமுக்கு என்னை கூட்டிக் கொண்டு போய் பார்க்க சொன்னார்கள். அந்த ரூமில் ஒரு உலக மேப் இருந்தது. சின்ன ரூமாய் இருந்தாலும் கூட அதில் அதிக நேரம் அமர்ந்து அந்த மேப்பை பார்த்து உலகத்தில் உள்ள ஒவ்வொரு தேசத்திற்காக ரொம்ப நேரம் ஜெபிப்பேன் என்று சொன்னார்கள். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இப்படிப்பட்ட ஜெபிக்கிறவர்கள் இந்த உலகத்திற்கு தேவை என்று மனதில் நினைத்து கொண்டு கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டு வந்தேன். வெளியே வந்து நாங்கள் ஹாலில் அமர்ந்தோம். அந்த ஊழியக்காரருடைய அன்பு தாயார், வயதானவர்கள், டீ கொண்டு வந்து கொடுத்தார்கள். அவர்களை பார்த்தால் பாவமாக இருந்தது. அந்த வயதான தாயார் தான் அந்த வீட்டில் அநேக வேலைகளை செய்தார்கள். மனதிற்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன் அவர்களுக்கு ஆசை இருக்காதா? இரவும் பகலும் அவருடைய மருமகளைப் போல ஜெபிக்க வேண்டும் என்று அவர்களுக்கும் ஆசை இருக்கும். கண்டிப்பாக இருக்கும். ஆனால் ஒன்றும் சொல்ல முடியாது. இந்த அருமையான தாயார் உதவி செய்வதால் தான் அந்த ஊழியக்காரரும் அவருடைய மனைவியும் ஜெபிக்க முடிகிறது என்று கர்த்தருக்கு தெரியும். அப்போ இரவும் பகலும் வேதத்தை தியானித்து வேதத்தின்படி நடக்க உதவி செய்கிற இந்த தாயாருக்கு பரலோகத்தில் பலன் மிகுதியாயிருக்கும். அமேன். அவர்களிடம் நிச்சயம் ஒரு மாற்றம் உண்டாகும். அமேன். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ ஜனமே, கர்த்தருடைய அன்பு பிள்ளைகள், குறிப்பாக பெண்கள் வீட்டு வேலைகளையும் செய்ய வேண்டும், கர்த்தருடைய வேதத்தையும் தியானிக்க வேண்டும். கர்த்தருடைய அன்பு மகளும் கர்த்தருடைய அன்பு மகளுடைய கணவரும் 3 பிள்ளைகளும் கூட வேதத்தை அதிகமாய் தியானிக்க, ஜெபிக்க வாஞ்சியோடு இருப்பார்கள். வேதத்தை அதிக நேரம் வாசிப்பார்கள். கர்த்தருடைய அன்பு மகளும் கூட கர்த்தருடைய வேலையை செய்ய பக்கத்தில் உள்ள ஊர்களுக்கு செல்வதற்கு முன்பாக, செய்தி கொடுக்க செல்வதற்கு முன்பாக மதிய சாப்பாட்டுக்குரிய எல்லா வேலைகளையும் செய்து முடித்து அந்த உணவையும் கையோடு எடுத்துக்கொண்டுதான் போவேன். கர்த்தருடைய மகளும் கர்த்தருடைய மகளுடைய கணவரும் சாப்பிடுவதற்காக, அதற்காக ஜெபிக்காமல் இருப்பதில்லை. அந்த வேலைகளை முடித்துவிட்டு அதோடு கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருந்து ஜெபித்துதான் கர்த்தருடைய வேலையை செய்ய புறப்படுவேன். எவ்வளவு கஷ்டமான காரியமா இருந்தாலும் கூட அது கர்த்தருடைய அன்பு மகளுக்கு பிரியமான காரியம். வெளியில் சாப்பிடுவது என்பது கர்த்தருடைய அன்பு மகளுக்கு கொஞ்சமும் பிடிக்காது. அதனால் கர்த்தருடைய அன்பு பிள்ளைகள், குறிப்பாக பெண்கள், அட் எ டைம் வீட்டு வேலைகளையும் செய்ய வேண்டும்,
கர்த்தருடைய வேலையும் செய்ய வேண்டும். அது கொஞ்சம் கஷ்டமான காரியமாய் இருந்தாலும் கூட கர்த்தருக்கு அது பிரியமான காரியமாய் இருக்கும். எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, கர்த்தருடைய அன்பு மகள் 3 வேளை அல்ல, அதிக நேரம் கர்த்தருடைய சமூகத்திலே நேரத்தை செலவிடுவது, வேதத்தை வாசிப்பது, துதிப்பது, ஜெபிப்பது கர்த்தருடைய அன்பு மகளுக்கு பிரியமானது ஒரு காரியம். கர்த்தருடைய அன்பு பிள்ளைகள், நாங்கள் 5 பேரும் டிவியிலே சினிமாவோ சீரியலோ வேற எந்த பிரியமில்லாத காரியங்களையோ பார்ப்பதில்லை. பிள்ளைகள் சொல்லும், நம்முடைய வீடு பரலோகத்தை போல் இருக்கிறது என்று சொல்லி கர்த்தர் நல்லவர். ஆமென். அப்ப நீங்க முயற்சி பண்ணா வீட்டு வேலைகள் உங்களுக்கு பெரிய காரியமாய் இருக்காது. இடைப்பட்ட நேரத்திலே கர்த்தருடைய வேலையை செய்வது உங்களுக்கு இன்னும் அதிக பலனை கொடுக்கும். சோர்வுகள் வந்தாலும், அப்படி வேதத்தை அதிகமாய் வாசிக்கும் பொழுது பிசாசு உபத்திரவங்களை கொண்டு வந்தாலும் கூட கர்த்தருடைய கிருபை உங்கள் மேல் அளவில்லாமல் ஊற்றப்படும். கர்த்தர் உங்களை அவருடைய செட்டைகளின் நிழலை மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்வார். ஆமென், அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ ஜனமே, வீட்டு வேலைகளை காரணம் காட்டி ஜெபிக்காமலோ வேதத்தை தியானிக்காமலோ இருக்கக்கூடாது. அது கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம். லூக்கா 10வது அதிகாரம் 41, 42வது வசனத்திலே வாசித்து பார்த்தீங்கன்னா, லூக்கா 10வது அதிகாரம் 41, 42. இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மாத்தாளே மாத்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். லூக்கா 10வது அதிகாரம் 41வது 42வது வசனங்கள். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மாத்தாளே மாத்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டெடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். இங்கே 40வது வசனத்தை வாசித்தால் தெரியும். மாத்தாளும் மரியாளும் சகோதரிகள். இங்கே மாத்தாள் எல்லா வேலைகளையும் தானே செய்கிறாள். மரியாள் இயேசுவின் பாதத்திற்கே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறாள். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, நீங்க இப்ப நினைக்கலாம், மரியாளும் மாத்தாளுடன் சேர்ந்து வேலை செய்திருந்தால் இருவரும் வேலைகளை சீக்கிரமாய் முடித்துவிட்டு இயேசுவிடம் வந்து வேத வசனங்களை இருவருமாய் சேர்ந்து கேட்கலாமே என்று. அது சரிதான். வேலைகளையும் செய்ய வேண்டும், வசனத்தையும் கேட்க வேண்டும். வீட்டு வேலைகளையே செய்யாமல் வேதத்தில் உள்ள வசனங்களை தியானிக்க வேண்டும் என்று வேதத்தில் சொல்லி இருக்கிறது என்று சொல்லி சோம்பித்திருந்தால், அது நீதிமொழிகள் 26வது அதிகாரம் 14வது வசனத்தின்படி கதவு கீழ் முனையில் ஆடுகிறது போல சோம்பேறியும் படுக்கையில் ஆடிக்கொண்டிருக்கிறான் என்ற வேத வசனத்துக்கு சமானம். அந்த கதவு நிலையின் ஓரத்தில் உள்ள கீழ், அதன் பெயர் சரியாக தெரியவில்லை, கீழ் என்று நினைக்கிறேன், அதிலே பொருத்தப்பட்டு அதனால் அந்த கதவு திறந்து மூடும் அளவுக்கு ஆடிக்கொண்டே இருக்கும். அப்படி வைக்காவிட்டால் கதவை திறக்கவோ பூட்டவோ முடியாது, ஒரே இடத்தில் நிலையாய் நின்றுவிடும். அதுபோலதான் சோம்பேறியும் சாக்குப்போக்கு சொல்லிக்கொண்டு படுக்கையிலே படுத்து சும்மா வெறுமனே ஆடிக்கொண்டிருக்கிறான் என்று வேதத்திலே சொல்லி இருக்கிறது. சாக்கு போக்கு சொல்லாதே, ஜாக்கிரதை வேணுமுங்கோ, பொல்லாத காலம் இது வீணாக்கி போடாதே, பொல்லாத காலம் இது வீணாக்கி போடாதே. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, அப்ப இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறதே என்று நீங்கள் கேட்கலாம். எனக்கு அன்பான தேவ ஜனமே, அதற்கும் வழி இருக்கிறது. நீங்கள் தனித்து இருக்கிற வயதானவர்களாய் இருந்தால் வேலைகளை சீக்கிரமாய் முடித்துவிட்டு வீண் வார்த்தைகளை அலம்பாதியுங்கள் என்ற வேத வசனத்தின்படி பக்கத்தை விடு தெருவில் செல்கிறவர்களுடன் மற்றவர்களை குறித்து புரணி பேசாமல் அந்த நேரம் நீங்கள் பிரயோஜனமாக்கி வேதத்தை எடுத்து தியானிக்கலாம். சிலர் வேலைகளை முடித்துவிட்டு அப்பாடா என்று சொல்லி டிவி முன்னால் உட்கார்ந்து அல்லது செல்லை பார்த்து
சினிமா, நாடகங்கள் மற்ற அருவருப்பான காரியங்களை பார்த்து கொண்டிருப்பார்கள். அதை விட்டுவிட்டு அதே டிவி, செல் மூலமாய் வருகிற கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டு தியானித்து அவர்களோட சேர்ந்து ஜெபிக்கலாம், துதிக்கலாம், பாட்டு பாடலாம். எனக்கன்பான தேவ ஜனமே, முந்தி இந்த வசதிகள் இல்லாததுனால மரியாள் இயேசுவின் பாதத்திற்கே அமர்ந்து அவருடைய வசனத்தை கேட்டாள். இப்பொழுதுதான் நீங்கள் வேலை செய்யும் இடத்தில் வேதத்தை கையில் வைத்து வாசிக்க முடியாது என்பதினால் செல்லை ஆன் பண்ணி கர்த்தருடைய வார்த்தைகளை மாத்திரம் கேட்கலாம், கேட்டு தியானிக்கலாம். பாட்டு பாடுவது உங்களுக்கு பிரியமான காரியமாய் இருந்தால் கர்த்தருடைய பாடல்களை பாடிக்கொண்டே வேலை செய்யலாம். வேலையின் கஷ்டமும் உங்களுக்கு தெரியாது. அல்லது முதியோர் இல்லத்துல, ஆசிரமங்களில் இருக்கிறவர்களாய் இருந்தால், நீங்கள் கர்த்தருடைய அன்பு பிள்ளைகளாய் இருந்தால், வேதத்தில் தேறினவர்களாய் ஜெபிக்கிறவர்களாய் இருக்கிறதுனால கர்த்தரை அறியாத ஜனங்கள் கலங்கிக் கொண்டிருக்கிற பொழுது அவர்களை ஆற்றி தேற்றி வேத வசனங்களை அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம், அவர்களுக்காக ஜெபிக்கலாம். எனக்கன்பான தேவ ஜனமே, இப்படியெல்லாம் நீங்கள் செய்யும் பொழுது உலகம் உங்களை பார்த்து பைத்தியம் என்று சொல்லலாம். ஆனால் உங்களை நேசிக்கிற உங்கள் அன்பு தகப்பன் உங்களை பார்த்து சொல்கிறார், மரியாள் தன்னை விட்டெடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்று. ஆமென், அல்லேலூயா. எவ்வளவு சந்தோஷமான காரியம். உங்களுடைய அன்பு தகப்பன் உங்களை பார்த்து என்ன சொல்கிறார்? மரியாள் தன்னை விட்டெடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்று. எவ்வளவு சந்தோஷமான காரியம். வேதத்திலே அழகாய் தெளிவாய் நீங்கள் கர்த்தருக்கு பிரியமான பாதையில் நடக்கிறவர்களாய் இருக்கிறதுனால உங்களை குறித்து நீதிமொழிகள் 20வது அதிகாரம் 7வது வசனத்திலே சொல்லி இருக்கிறது, நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கிறான், அவனுக்கு பிறகு அவன் பிள்ளைகளும் பாக்கியவான்களாயிருப்பார்கள் என்று. எவ்வளவு அருமையான காரியம். நீதிமொழிகள் 20:7 எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கிறான், அவனுக்கு பிறகு அவன் பிள்ளைகளும் பாக்கியவான்களாயிருப்பார்கள் என்று. எப்ப தன் உத்தமத்திலே அவன் நடக்க ஆரம்பிக்கிறான்? நீதிமான் வேதத்தை வாசித்து வேதத்தை தியானிக்கும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக கர்த்தருடைய நற்குணங்கள் அவனுடைய ஆத்மாவுக்குள் வந்து அவன் பரிசுத்த பாதையில் நடக்க ஆரம்பித்து விடுவான். எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, அதற்கு முந்தின வசனத்திலே சங்கீதம் 1வது சங்கீதம் 2வது வசனத்திற்கு முந்தின வசனத்திலே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 1:1 துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று. சங்கீதம் 1:1 துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று. துன்மார்க்கர் யார்? பிறருக்கு தீங்கு செய்ய விரும்புகிற பொல்லாத மனிதர்கள். அவர்களுடைய சூழ்ச்சி வலையில் விழாமல் இருக்க, அவர்களுடைய துராலோசனைகளுக்கு செவி சாய்க்காமல் நடப்பது, பாவிகளுடைய வழியில் நிற்காமல், பரியாசக்காரர் பிறரை கேலி பேசுகிறவர்கள், பிறரை பற்றி அவமரியாதையாய் தெருவில் நின்று பேசுகிறவர்கள், மற்றவர்களிடம் புரணி பேசுகிறவர்கள், அப்படி உட்கார்ந்து புரணி பேசுகிறவர்கள் உட்காரும் இடத்தில் உட்காராமல் உங்களை தடுப்பது இந்த பைபிள், இந்த வேதம்தான். அப்ப கர்த்தருடைய வேதத்தை நேசிக்கிறவர்கள் நிச்சயமாய் அவர் காட்டுகிற பரிசுத்த பாதையில் நடப்பார்கள். கர்த்தருடைய வேதத்தை தியானிக்க தியானிக்க அவர் கட்டளைகளுக்கு பயந்து அவர் காட்டுகிற வழியிலே நடக்க ஆரம்பிப்பார்கள். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையை முதல்ல நாம் பார்த்தோம். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று. 2வதாய் நீதிமொழிகள் 8வது அதிகாரம் 34வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், என் வாசற்படியில் நித்தம் விழித்திருந்து என் கதவு நிலையருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று. என் வாசற்படி, நீதிமொழிகள் 8வது அதிகாரம் 34வது வசனம். அருமையானதொரு வேத வசனம். நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? நீதிமொழிகள் 8:34.
என் வாசற்படியில் நித்தம் விழித்திருந்து என் கதவு நிலையருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்ப இதுவும் இரவும் பகலும் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருப்பதை குறிக்கிறது. விழித்திருந்து என்பது அதிகாலையில் தினம் தினம் எழுந்து ஜெபிப்பது. எனக்கு அன்பான தேவ ஜனமே, வாசற்படி என்றாலே அது சர்ச்சு வாசலாய் இருக்கலாம், உங்கள் வீடுகளில் உள்ள ஜெப அறைகளாய் இருக்கலாம், அல்லது நீங்கள் நித்தம் ஜெபிக்கிற ஒரு பர்டிகுலர் இடமாய் இருக்கலாம், ஒரு குறிப்பிட்ட இடமாய் இருக்கலாம். கர்த்தருடைய சமூகம் எதுவாயிருந்தாலும் கர்த்தருடைய சமூகத்தை, அவருடைய பிரசன்னத்தை தினம் அதிகாலையில் தேடி விழித்திருந்து ஜெபிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அந்த நேரத்திலே கர்த்தருடைய பிரசன்னத்திற்காக தங்களை தாழ்த்தி அந்த அறைகளின் வாசற்படியிலே அவர்கள் காத்திருப்பார்கள். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவர்களை கடந்து வரும். பிரதர் ஆலன் பால் அவர்களும் கூட இதை குறித்து ஒரு செய்தியிலே சொல்வார்கள். ஒரு முறை ஒரு செய்தியிலே இப்படி சொன்னார்கள்: இரவு முழுவதும் அவருடைய வீட்டின் ஜெப அறையின் வாசற்படியில் காத்திருந்து அன்றைய வாக்குத்தத்த வசனத்தை பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லி, ஒவ்வொருவருக்கும் கர்த்தருடைய வார்த்தைகள் அவரவருக்கு ஏற்றபடி கடந்து வரும். நீங்கள் அதிகாலையில் கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருந்து ஜெபிக்கும் பொழுது அந்த வார்த்தைகளுக்கு அப்படியே செவி கொடுக்கிற தேவனுடைய பிள்ளைகள் பாக்கியவான்கள். முதலாவது நாம் பார்த்தோம், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருப்பதினால துன்மார்க்க பாதையில் நீங்கள் போக மாட்டீர்கள், பாவிகளுடைய வழியில் நிற்க மாட்டீர்கள், பரியாசக்காரரை போல மற்றவர்களுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்ய மாட்டீர்கள். இப்ப நம்ம பார்க்க போகிறோம், இப்படி இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தை தியானிப்பதினால் வரும் நன்மைகள் என்ன என்று. இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் வருகிற நன்மைகள். அநேக நன்மைகள் வேதத்தை வாசிப்பதால் உண்டு. கொஞ்ச நன்மைகளை குறித்து நாம் பார்க்க போகிறோம். கர்த்தருடைய வேதத்தை தியானிப்பதினால் வரும் நன்மைகள். முதலாவது, தாவீது ராஜாவின் வாழ்க்கையில் அவன் பெற்ற ஜெயம். சங்கீதம் 55 சங்கீதம் 17 வசனத்திலே அவன் சொல்கிறான். சங்கீதம் 55:17, அந்தி சந்தி மத்தியான வேளைகளிலும் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன், அவர் என் சத்தத்தை கேட்பார் என்று சொல்லி, அந்தி சந்தி மத்தியான வேளைகளிலும் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன், அவர் என் சத்தத்தை கேட்பார். அதே சங்கீதத்திலே 18வது வசனம், திரளான கூட்டமாய் கூடி என்னோடு எதிர்த்தார்கள், அவரோ எனக்கு நேரிட்ட போரை நீக்கி என் ஆத்துமாவை சமாதானத்துடன் மீட்டு விட்டார் என்று சொல்லி. இதை நம்ம 55வது சங்கீதம் 18வது வசனத்தை நாம் முதலாவது வாசித்தால் உங்களுக்கு தெளிவாக புரியும். திரளான கூட்டமாய் கூடி என்னோடு எதிர்த்தார்கள், அவரோ எனக்கு நேரிட்ட போரை நீக்கி என் ஆத்துமாவை சமாதானத்துடன் மீட்டு விட்டார். அந்தி சந்தி மத்தியான வேளைகளிலும் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன், அவர் என் சத்தத்தை கேட்பார் என்று சொல்லி. எனக்கு அன்பான தேவ ஜனமே, தாவீது ராஜாவாய் இருக்கிறதுனால அவனுக்கு விரோதிகள், எதிரிகள் அதிகமாயிருப்பார்கள். அதனால் அவர்கள் அவனுக்கு விரோதமாய் எழும்புவார்கள். அப்படிப்பட்ட நேரங்களில் எல்லாம் இந்த தாவீது ராஜா அந்தி சந்தி மத்தியான வேளைகளில் 3 வேளையும் கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருந்து வேதத்தை வாசித்து வேதத்தை தியானித்து முறையிடுவாராம். அப்படி முறையிடுகிற நேரங்களில் எல்லாம் கர்த்தர் அவருடைய சத்தத்தை கேட்டு அவருக்கு விரோதமாய் எழும்பி நின்ற எதிரிகளை முறியடித்து அவர் ஆத்துமாவிலே ஒரு சமாதானத்தை கட்டளையிடுவாராம். ஆமென், அல்லேலூயா. எவ்வளவு நன்மையான காரியம். தாவீது ஒரு ராஜாவாய் இருந்ததினால அவனுக்கு நிறைய அலுவல்கள் இருந்திருக்கும், நிறைய வேலைகள் இருந்திருக்கும், யுத்தங்களும் உண்டு. ஆனாலும் அந்த வேலைகளின் மத்தியிலும் கூட அவன் வேதத்தை தியானிப்பதை விடவே இல்லை. வேதத்தை 3 வேளைகளிலும் தியானிக்க தியானிக்க அவன் உள்ளத்தில் ஒரு சமாதானம் பிறக்கிறது. அவன் வாழ்க்கையிலும் ஒரு உயர்வு, யுத்தங்களிலே ஜெயம் அவனுக்கு கிடைத்தது. எங்கு சென்றாலும் அவனுக்கு வெற்றிதான். அவன் இழந்த எல்லாவற்றையும் திரும்ப நூறத்தனையாய் பெற்றுக்கொண்டான். அவன் வேதத்தில் உள்ள எல்லா ராஜாக்களை காட்டிலும் ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் அதிகமாய் சம்பாதித்து நல்ல முதிர் வயதிலேதான் மரணம் அடைகிறான். எதனால? அவன் வேதத்தை வாசித்து 3 வேளைகளிலும் கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருந்து
தியானித்து ஜெபித்ததினால. அதனால்தான் அவன் சொல்கிறான், சங்கீதம் 119 113 வீண் சிந்தனைகளை நான் வெறுத்து உமது வேதத்தில் பிரியப்படுகிறேன் என்று. ஆமென், அல்லேலூயா. சங்கீதம் 119 113. வீண் சிந்தனைகளை நான் வெறுத்து உமது வேதத்தில் பிரியப்படுகிறேன் என்று அவன் சொல்கிறான். அதே 119 சங்கீதம் 92 அவன் சொல்கிறான். சங்கீதம் 119 92. நாம் 2 முறை இந்த வேத வசனத்தை வாசிக்கலாமா? மிகவும் அருமையான வேத வசனம். நாம் கலங்கி நிற்கிற நேரங்களில் எல்லாம் ஆற்றி தேற்றுகிற வேத வசனம். உமது வேதம் என் மன மகிழ்ச்சியாய் இராதிருந்தால் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். 92 உமது வேதம் என் மன மகிழ்ச்சியாய் இராதிருந்தால் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன் என்று சொல்லி, இந்த வேதத்தை மாத்திரம் எனக்கு கர்த்தர் கொடுக்காவிட்டால், இந்த வேதத்தில் உள்ள வார்த்தைகளை நான் வாசித்து தியானிக்காவிட்டால் என் ஆத்துமா துக்கத்திலே அப்படியே சோர்ந்து போய் அழிந்து போயிருக்கும். என் ஆத்துமாவில் உள்ள சஞ்சலங்களை, கவலைகளை, வேதனைகளை மாற்றுகிற ஒரு நல்ல ஔஷதம் இந்த வேதம்தான். இந்த வேதம்தான் எனக்கு மன மகிழ்ச்சியை கொடுக்கிறது என்று தாவீது ராஜா சொல்கிறான். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, வயதாக உங்களுக்கும் கூட பல பிரச்சனைகள் குழப்பிக்கொண்டே இருக்கும். உங்கள் கூட இருப்பவர்கள், உங்கள் நெய்பர்ஸ், உங்களுக்கு விரோதமாய் பேசுகிறவர்கள் பேசுகிற சுடு வார்த்தைகள் உங்கள் இருதயத்தை காயப்படுத்தும். இன்னும் அதிகமாய் உங்கள் எதிர்காலத்தை குறித்த பயம் உங்களுக்கு இருக்கும். இதனால் உங்களுக்கு டென்ஷன் அதிகமாகி உங்கள் பிபி கூட கூடிவிடும். இந்த வீண் குழப்பங்கள் எதுவும் இல்லாமல் நீங்கள் இவை எல்லாவற்றையும் சட்டை பண்ணாமல் அமைதியாக இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் வேதத்தை வாசித்து வேதத்தை தியானிக்க வேண்டும். இந்த வேதம் தான் உங்களுக்கு ஒரு மன மகிழ்ச்சியை கொடுக்கும். மற்றவர்களுடைய வார்த்தைகள் உங்களை காயப்படுத்தினாலும் கூட அந்த வார்த்தைகளை எளிதாய் மறந்து அவர்களை மன்னிக்கிற மனப்பக்குவத்தை உங்களுக்கு கொடுக்கும். உங்களை பார்த்து அவர்களும் கூட திருந்தி விடுவார்கள். ஆமென், அல்லேலூயா. அப்ப ஒரு தெய்வீக சமாதானம் உங்கள் இருதயத்தில் உண்டாகும். நீங்கள் தாவீது ராஜாவை போல சொல்வீர்கள், வீண் சிந்தனைகளை நான் வெறுத்து உமது வேதத்தில் பிரியப்படுகிறேன் என்று. உமது வேதம் என் மன மகிழ்ச்சியாய் இராதிருந்தால் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன் என்று சொல்லி நீங்கள் சொல்வீர்கள். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இந்த உலகத்திலே பாடுகள் அதிகம் உண்டு. குறிப்பாக வேதத்தை வாசித்த கர்த்தரை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு அதிக பாடுகள் உண்டு. ஆனாலும் கூட அந்த பாடுகளின் மத்தியிலும் உங்களுக்கு பலன் கொடுப்பது ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகள். அந்த வேதத்தில் உள்ள வார்த்தைகள், ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகள் உங்கள் காயத்தை ஆற்றி தேற்றுகிற ஒரு நல்ல ஔஷதமாயிருக்கும். ஆமென், அல்லேலூயா. நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு பாடலை பாடலாமா? எதை குறித்தும் கலக்கம் இல்லப்பா, எல்லாவற்றிற்காகவும் நன்றி சொல்லுவேன், யார் மேலும் கசப்பு இல்லப்பா, எல்லாருக்காகவும் மன்றாடுவேன், எதை குறித்தும் கலக்கம் இல்லப்பா, எதை குறித்தும் கலக்கம் இல்லப்பா, எல்லாவற்றிற்காகவும் நன்றி சொல்லுவேன், யார் மேலும் கசப்பு இல்லப்பா, எல்லாருக்காகவும் மன்றாடுவேன், எதை குறித்தும் கலக்கம் இல்லப்பா. கவலைகள் பெருகும் போது கர்த்தர் என்னை தேற்றுகிறீர், எதை குறித்தும் கலக்கம் இல்லப்பா. அடுத்து தானியேலை குறித்து நாம் பார்க்க போகிறோம். இந்த தானியேல் பக்தி வைராக்கியமுள்ள தேவனுடைய தாசன். தானியேல் 6வது அதிகாரம் 10வது வசனத்திலே நாம் தானியேலை குறித்து பார்க்கிறோம்.
தானியேல் 6வது அதிகாரம் 10வது வசனம். தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்காற்படியிட்டு ஜெபம் பண்ணி சோத்திரம் செலுத்தினான் என்று சொல்லி தானியேலை குறித்து பார்க்கிறோம். இந்த வேத வசனத்திலே தானியேல் 6வது அதிகாரம் 10வது வசனத்திலே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி சோத்திரம் செலுத்தினான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, அதனால் அவனுக்கு என்ன நன்மைகள் கிடைத்தது? அவனுடைய வாழ்க்கையிலே இந்த தானியேலுக்கு விரோதமாய் எதிரிகள் எழும்பி நின்று குற்றம் கண்டுபிடித்துக் கொண்டே இருந்தார்கள். ஆனால் ராஜா தானியேலை மிகவும் நேசித்தான். அதனால் அந்த எதிரிகள் தந்திரமாக அந்த ராஜாவிடம் வந்து ராஜாவை தவிர எந்த தேவனையோ மனுஷனையோ நோக்கி விண்ணப்பம் பண்ணினால் அவன் சிங்கங்களின் கெபியிலே போடப்பட வேண்டும் என்று சொல்லி ராஜா ஒரு கட்டளையை பிறப்பிக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் ராஜாவுக்கு யோசனை சொல்கிறார்கள். ராஜாவுக்கு இது நல்ல யோசனையாய் தெரிந்ததுனால அவன் அப்படியே அதை கட்டளையாய் பிறப்பித்து அந்த கட்டளை பத்திரத்திற்கு அவன் கையெழுத்து வைக்கிறான். ஆனால் இந்த தானியேல் 3 வேளையும் ராஜாவின் கட்டளையை அறிந்தும் கூட அதை சட்டை பண்ணாமல் தனக்கு ஜீவனை தந்த தேவனுக்கு முன்பாக 3 வேளையும் முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணிக்கொண்டே இருக்கிறான் தொடர்ந்து. அதை பார்த்த அந்த எதிரிகள் ராஜாவிடம் முறையிடுகிறார்கள். ராஜாவுக்கு ரொம்ப வருத்தமா இருந்தது. ஐயோ, இப்படி கட்டளை பிறப்பித்து விட்டோமே, எனக்கு பிரியமான தானியேலை சிங்கங்களின் கெபியில் போட வேண்டுமே என்று சொல்லி ராஜா மனம் வருந்தினாலும் கூட அந்த ஜனங்களின் வார்த்தைகளுக்கு அவன் கீழ்ப்படிந்து தானியேலை சிங்கங்களின் கெபியில் போடும்படி கட்டளையிடுகிறான். அப்பொழுதும் கூட அவன் என்ன சொல்கிறான்? தானியேல் 6வது அதிகாரம் 16வது வசனத்திலே நீங்க பார்க்கலாம். ராஜா தானியேலை நோக்கி, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்று சொல்கிறான். அன்பான தேவ ஜனமே, தானியேல் 6வது அதிகாரம் 16வது வசனத்திலே ராஜா சொல்கிறான், தானியேலை போல அதிகமாய் ஜெபிக்காத, கர்த்தரை அறியாத ஒரு ராஜா சொல்கிறான், நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்று சொல்லி என்ன நடந்தது? அப்படியே தேவன் அந்த சிங்கங்களின் வாய்களை கட்டி போட்டு தானியேலை காப்பாற்றுகிறார். தானியேலுக்கு ஒரு சேதமும் இல்லாமல் அந்த சிங்கங்களின் கெபியிலிருந்து அவன் வெளியே வருகிறான். ஆமென், அல்லேலூயா. இவ்வளவு அதிசயமான காரியம். நிறைய சிங்கங்கள் பட்டினியாய் கிடந்திருக்கும் அந்த கெபியிலே, அந்த சிங்கங்களின் மத்தியிலே தானியேலை தூக்கி போட்ட பிறகும் கூட அந்த சிங்கங்கள் தானியேலை கொல்லாமல் ஒரு சேதப்படுத்தாமல் அப்படியே இருந்தது. தானியேல் அப்படியே எப்படி உள்ளே தூக்கி போடப்பட்டானோ அப்படியே வெளியே வருகிறான். ஆனால் அவனுக்கு விரோதமாய் பேசினவர்களை ராஜா அந்த சிங்கங்களின் கெபியிலே தூக்கி போட சொன்ன பொழுது அந்த சிங்கங்கள் என்ன செய்தது? அவர்கள் மேல் பாய்ந்து அவர்கள் எலும்புகளை எல்லாம் நொறுக்கி போட்டது என்று சொல்லி நாம் வேதத்திலே பார்க்கிறோம். எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, இங்கு 3 வேளையும் வேதத்தை வாசித்து ஜெபிக்கும் பொழுது சந்தி மதியம், காலை மாலை மதியம் ராத்திரி நேரங்கள்ல ஜெபிக்கும் பொழுது உங்களை சுற்றி ஒரு பாதுகாப்பு இருக்கும். யாரும் உங்களை மேற்கொள்ள கர்த்தர் விடமாட்டார். கர்த்தருடைய தூதர்கள் கூட்டத்தை உங்களை சுற்றி வெளிச்சமாய் நிறுத்தி இருப்பார். நீங்கள் எங்க சென்றாலும் கர்த்தர் உங்கள் முன்னே போவார். இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராயிருப்பார். ஆமென், அல்லேலூயா. எவ்வளவு பெரிய பாக்கியம் இது! எவ்வளவு பெரிய நன்மை! உங்களுக்கு விரோதமாய் என்ன ஆபத்து வந்தாலும் அந்த ஆபத்திலிருந்து நீங்கள் சடுதியாய் தப்பி கடந்து போகும்படிக்கு கர்த்தர் உதவி செய்வார். எப்பொழுது நீங்கள் வேதத்தை வாசித்து வேதத்தை தியானித்து 3 வேளையோ 4 வேளையோ 5 வேளையோ ஜெபிக்கிற பொழுது, ஆமென், அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, தானியேல் 6வது அதிகாரம் 28வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். தானியேல் 6:28, தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது என்று சொல்லி. தானியேல் 6:28, தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. ஆமென், அல்லேலூயா. எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, தானியேலை போல உங்கள் காரியமும் ஜெயமாயிருக்கும். இவ்வளவு நன்மைகளை நீங்கள் வேதத்தை வாசித்து தியானிக்க தியானிக்க இதற்கு மேற்பட்ட ஆயிரக்கணக்கான நன்மைகளையும்
கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு பாடலை பாடலாமா? அந்தி சந்தி மதியம் உம்மை நான் துதிப்பேன் அப்பா இயேசு அப்பா. எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி பாடலாமா? கர்த்தர் நல்லவர். அந்தி சந்தி மதியம் உம்மை நான் துதிப்பேன் அப்பா இயேசு அப்பா. தானியேல் போல் 3 வேளையும் தவறாமல் ஜெபிக்கணுமே. எஸ்தரை போல் உபவாசித்து தேசத்திற்காய் ஜெபிக்கணுமே. அந்தி சந்தி மதியம் உம்மை நான் துதிப்பேன் அப்பா இயேசு அப்பா. தானியேல் போல் 3 வேளையும் தவறாமல் ஜெபிக்கணுமே. எஸ்தரை போல் உபவாசித்து தேசத்திற்காய் ஜெபிக்கணுமே. அந்தி சந்தி மதியம் உம்மை நான் துதிப்பேன் அப்பா இயேசு அப்பா. பவுலை போல் சீலாவை போல் சிறையிலே துதிக்கணுமே. கட்டுக்கள் உடையணுமே. அதிசயம் நடக்கணுமே. அந்தி சந்தி மதியம் உம்மை நான் துதிப்பேன் அப்பா இயேசு அப்பா. எலியாவை போல் கருத்தாக ஜெபிக்கும் வரம் வேண்டுமே. எலிசாவை போல் இரட்டிப்பான வரங்களை பெற வேண்டுமே. அந்தி சந்தி மதியம் உம்மை நான் துதிப்பேன் அப்பா இயேசு அப்பா. அன்பான தேவ ஜனமே, நீங்கள் இருக்கிற இடங்களிலே கண்களை மூடி கர்த்தரை நோக்கி ஜெபத்தை, ஒரு சின்ன ஜெபத்தை ஏறெடுக்கலாமா? கர்த்தர் நல்லவர், இரக்கம் மனதுருக்கம் நீடிய சாந்தமும் கிருபையுமுள்ள எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் சொன்ன ஆலோசனை கர்த்தராகிய தேவாதி தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொரு வாரமும் கர்த்தருடைய அன்பு பிள்ளைகளை அருமையாய் ஆலோசனைகளை கொடுத்து நடத்தி கொண்டிருக்கிற நமது கிருபைக்காக நன்றி இயேசப்பா. இயேசுவே எங்கள் அன்பு நல்ல தகப்பன். என் அன்பு பிள்ளைகளுக்கு வேலைகள் அதிகமாய் இருக்கலாம், ஆனாலும் கூட கர்த்தருடைய வேதத்தை வாசித்து தியானித்து ஜெபிக்கிற நேரத்தை ஒதுக்க கர்த்தர் நீங்க கிருபை அளித்திருளுங்க எங்கள் அன்பு நல்ல தகப்பன். அப்பா உமக்கு கொடானுடைய சோத்திரம். ராஜாதி ராஜாவே, அது மாத்திரமல்ல இயேசுவே எங்கள் அன்பு நல்ல தகப்பன், உடைய வேதத்தை வாசிப்பதோடு மாத்திரமல்ல அந்த வேதத்தை மற்றவர்களிடம் ஷேர் பண்ணி கர்த்தருடைய நாமத்தை அவர்கள் மகிமைப்படுத்தி ரட்சிக்கப்பட்ட ஜனக்கூட்டம் பெருக வைத்து கர்த்தரை மகிழ்ந்து களிக்கொற வைக்க இங்கே கிருபை அளித்திருளுங்க எங்கள் அன்பு நல்ல தகப்பனே. இயேசுவே எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, அப்பா உமக்கு கொடானுடைய சோத்திரம். உடைய நாம மகிமைப்பட்ட ராஜா. அப்பா உடைய வார்த்தைகளை உடைய அன்பு மகளுக்கு கொடுக்கிற உடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை கேட்கிற உடைய அன்பு பிள்ளைகள் 100 பலன் கொடுக்க அப்பா எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, நீங்க ஒரு வழியை திறந்து விடுங்க எங்கள் அன்பு நல்ல தகப்பன். ரட்சிக்கப்பட்ட ஜனக்கூட்டம் உலகம் முழுவதில் உள்ள தேசங்களில் பெருக கிருபளித்திருளுங்க எங்கள் அன்பு நல்ல தகப்பனே. நாம மாத்திரம் மகிமைப்பட்டும் இயேசுவின் நாமத்தாலே ஜெபத்தை எடுக்கிறேன் எங்கள் அன்பு நல்ல தகப்பனே. சகலவிதமான துதி கனம் மகிமை அனைத்தும் மக்கே உண்டாவதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தை, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா.